மனுஷனே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள, மனுஷன் மாரியே இருக்கிற ஒரு சிலிக்கான் ரோபோ, அங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு கொடூரமான விலங்க வேட்டையாடுறதுக்கு பிரிடேட்டர் வருது. பிரிடேட்டர் நம்ம பயங்கரமா பாத்துக்குவோம். பிரிடேட்டர் தான் எல்லாத்தையுமே வேட்டையாடும். பிரிடேட்டர் பேட்லேண்டோட கதையே பாத்தீங்கன்னா, பிரிடேட்டர வேட்டையாடுற அளவுக்கு ஒரு செம்மையான, பயங்கரமான மிருகம். அப்படி அந்த மிருகம் என்ன? இந்த சிலிக்கான் ரோபோஸ்லாம் என்ன வேலைக்காக அங்க வந்திருக்குங்க? அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதை தாங்க பிரிடேட்டர்ஸ் பேட்லேண்ட். படம் ஸ்டார்ட் பண்ணி போகுற போக்குல பா 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 மாட்டி விட்டுருந்தாங்க. நடுவுல ஒரு சம்பவம் சொல்ல வந்துட்டேங்க. 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலு ரூ. 70 வித்தாய்ங்க அந்த தியேட்டர்ல. அந்த தியேட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோவ கடைசி வரையும் பாருங்க. வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்ல இருந்து சிவராமன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ பிரிடேட்டர் பேட்லேண்ட். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பிரிடேட்டரோட லேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலில இருக்கிற கிங்கா இருக்கிற அவங்க அப்பா ஒரு வீக்கான பிரிடேட்டரை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்ட்ட ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அந்த அன்னை கொல்லாம அப்பாவை தாக்க வராரு. அதுக்கப்புறம் அந்த பிரிடேட்டரை தப்பிக்க வைக்கிறாரு. அதாவது அந்த வீக்கான பிரிடேட்டரை தப்பிச்சு நீ பலசாலி அப்படின்றத ப்ரூவ் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டு அந்த பிரிடேட்டர் அவரோட கிரகத்துல இருந்து வேற ஒரு கிரகத்துல அனுப்பிடுறாங்க. அப்படி பிரிடேட்டர் தான் பலசாலி தான் நிரூபிச்சுச்சா இல்லையா அப்படின்ற வண்டர்ஃபுல்லான லைன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னடா ஃபேமிலிலேயே சண்டை போடுறீங்க அப்படின்ற லெவலுக்கு இருக்கிற மாதிரி ஒரு லைன் தான். பட் பார்க்கும்போது எமோஷனை பயங்கரமா பண்ணி மொக்க என்னடா கொலை பண்ற பிள்ளையவே அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிருந்தது தான் சுவாரஸ்யமாவும் ஸ்கிரீன் பிளேவா பார்க்கும்போது மெய் சிலிர்க்க வைக்கிற மாதிரி எடுத்துருக்கிறது தான் படத்தோட ரொம்ப பெரிய பக்கம். அவனுமே அப்படியே காலை டிராவல் ஆகும்போது அங்கே இருந்து போய் அந்த பிரிடேட்டர் போய் லைவா ஒரு காட்டுக்குள்ள இறந்ததுக்கப்புறம் காட்டுக்குள்ள இந்த பிரிடேட்டரை போட்டு தள்ளுற மாதிரி சில விலங்குகள், உயிரினங்கள், பறவைகள், மரங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கும். எல்லாமே வேற லெவல் விஷயங்க. ஒண்ணு கூட அடடா இவங்க சீச்சி பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த லேண்டுக்குள்ள நம்மளே இருக்கிற மாதிரி அப்படியே பயங்கரமான ஃபீலை கொடுத்ததுக்கு அந்த தியேட்டரும் ஒரு பெரிய பக்கம். நான் பார்த்தது பாத்தீங்கன்னா 3Dல பார்த்தேன். சான்ஸ்லெஸ். அப்புறமே எப்படி அச்சீவ் ஆகி வந்துச்சு அப்படின்றதுக்கு இந்த பிரிடேட்டர் போனதுக்கும் அந்த சிலிக்கான் ரோபோ ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ரெண்டோட டிராவல், இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து மூணாவதா ஒரு பயங்கரமான ஒரு டிராவல் வரும். அந்த டிராவலுக்கும் பயங்கரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு படத்தை போய் பாருங்க. பிஜிஎம்மா இருக்கட்டும், விஷுவல் மேக்கிங்காக கேமரா ஆங்கிள்ஸ், அப்புறமே பாத்தீங்கன்னா சிஜி ஒர்க்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கதையோட ஓட்டம்னு சொல்லுவாங்க. சும்மா ஃபாஸ்டா அடுத்து என்ன போகுது அப்படின்னு இன்டர்வல் வந்ததுன்னு தெரியல. போச்சா என்ன போகுதுன்னு எண்ட் வந்ததுன்னு தெரியல. எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க பாருங்க. ஆறு மாதிரி, அதாவது ஹீரோ தான் வின் பண்ணுச்சா வில்லன் தான் வின் பண்ணுச்சா, இதுல ஹீரோ யாரு வில்லன் யாரு, அப்புறம் இந்த ரோபோலாம் யாரு இப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல எல்லா கேரக்டரையுமே ஜஸ்ட் ஒரு கேரக்டரா மட்டும் பார்த்து வியூவர்ஸ் எல்லாருமே லைக் பண்ணி ஜாலியா டிராவல் பண்ணி ஒரு த்ரில்லான ஃபீலை என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டோன்ட் மிஸ் திஸ் மூவி. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் தாங்க இந்த பிரிடேட்டர்ஸ் பேட்லேண்ட். அந்த வாட்டர் பாட்டில் எங்க வித்தாங்க அப்படின்னா, சென்னையில இருக்கிற நம்ம ஃபோரம் மால்ல இருக்கிற பிவிஆர் சினிமாஸ்ல தான். ரூ. 70 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஆனா அவங்களோட டெடிகேஷனுக்கு அளவே இல்லைங்க. தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் பிவிஆர் சினிமாஸ். வாட்டர் பாட்டில் உங்க ஃபோன் நம்பர் என்ன, நம்பருக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் என்ன, மெயில் என்ன, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க ஒரு எலைட் கஸ்டமரை. 400 போய் ஒரு படம் பார்க்கும்போது படத்தை இப்படி இல்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலா இருக்கணும். நார்மல் தியேட்டர்ல தலையை கீழே இறங்கி வைப்பாரு, குறுக்க நிக்கிறான், ரொம்ப டென்ஷன் ஆகுது, அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லாம அவன் நின்று இருந்தாலும் சரி உட்காந்து இருந்தாலுமே சரி யாரும் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு சேரோட பொசிஷனிங், அப்புறமே பாத்தீங்கன்னா அந்த சீட்டிங்ஸோட டிசைன்ஸ், மாலுக்குள்ள இருக்க போகுது அப்படின்னு போய் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் வச்சிருக்கிறது மாலாடா இது அப்படின்ற அளவுக்கு மிரட்டிற அளவுக்கு பண்ணி விட்டுருக்காங்க. ஐமேக்ஸோட ஃபீல் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. ஐநாக்ஸ் கேப்டன் தான். ஸோ சென்னை யாராவது போனீங்க அப்படின்னா வடபழனியில போயிட்டு மறக்காம பிவிஆர் சினிமாஸ்ல ஒரு தரமான 3Dல ஓடிட்டு இருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவிய அந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்துருவாங்க. மறக்காம அந்த 70 வாட்டர் பாட்டிலையும் பாத்துருங்க. நன்றி வியூவர்ஸ்.